ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்த்து வருகிறோம். ஆமென். கர்த்தருக்கு நாம வழியை ஆயத்தம் பண்ணும்போது அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம் இல்லையா? இந்த 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை இருக்குது இல்லைங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் ஏராளமான இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தீர்க்க தரிசனம், இது நிறைவேறும். அது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. அது எப்படி நிறைவேறியது, அது இன்றைக்கு என்னவா இருக்கிறது, அதனால நாம அதை எப்படி இந்த வசனத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் இந்த உலக வாழ்க்கையில் அதை எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெறுவது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 அந்த வசனங்கள்ல வருகிறது. அதுக்கு அப்புறமாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அதை பயன்படுத்துகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 9, 10, 11, 12 அதுல இந்த வசனத்தை அவர் என்ன செய்கிறாரு? அவர் பயன்படுத்துகிறார். ஸோ இந்த தீர்க்க தரிசனம், இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 40:6 முதல் 9 என்னது? ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாம் யாரை போல் இருக்கிறார்களாம்? புல்லை போல. யாரை போல? புல்லை போலவும் அவர்களுடைய மேன்மைன்னு சொல்றாரு. இதுல மேன்மைன்னா மகிமை. ஏன்னா இந்த மேன்மையை புதிய ஏற்பாட்டில் பேதுரு எழுதும்போது மகிமைன்னு எழுதுறார். மகிமை, அவர்களுடைய மகிமை எல்லாம் புல்லில் தோன்றுகிற பூவை போல் இருக்கிறது. புல்லில் இருக்கிற பூவை போல இருக்கிறது. அதன் மேல கர்த்தருடைய ஆவி ஊதும் போது என்ன செய்யறாங்களாம்? புல் வாடி பூவும் என்ன செய்கிறதாம்? உதிர்ந்து போகிறது. அப்போ மக்களும் மனிதர்களும் மாம்சமா இருக்கிற யாவரும் எப்படி இருக்கிறார்களாம்? புல்லை போல இருக்கிறார்களாம். அவர்கள் வாடி போவார்களாம். அவர்கள் என்ன செய்வார்களாம்? இதுதான் அவங்களுடைய மகிமை. மனுஷனை பத்தி பெருமையா சொல்லுங்கயா அப்படின்னா, மகிமைனா என்னது? உங்களை பத்தி 4 வார்த்தை பெருமையா சொல்லுங்கன்னா என்ன சொல்ல முடியுமா? மனுஷங்கள்லாம் நாங்கெல்லாம் புல்ல போல இருக்கோம். நாங்கெல்லாம் யார மாதிரி இருக்கோம்? புல்ல மாதிரி இருக்கோம். புல்லுன்னா தெரியுதா? தெரியலையா உங்களுக்கு? சொல்லுவாங்க இல்லையா, இவன் ஒரு புல்ல புடுங்க கூட லாய்க்கு இல்லாத ஆளுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு தான் வசனம் நம்மளை சொல்லுது. ஒரு புல்லுக்கு கூட இருக்கு பாருங்க, ஒரு புல்ல போல நம்ம இருக்கிறோமா, புல்ல இருக்கிற பூவை போல இருக்கிறோமா, இதாங்க எங்களை பத்தி பெருமையா சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அதை சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல சொல்றாரு, இதை போய் சுவிசேஷமாய் சொல்லு அப்படிங்கிறாரு. இதை போய் என்ன சொல்லு? இதை போய் எப்படிங்க சுவிசேஷமாய் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அதுவும் எப்படி சொல்றாரு? உரத்த சத்தம் விட்டு சொல்லு அப்படிங்கிறார். அப்புறம் இது எப்படி சுவிசேஷம் ஆகும்? இது எப்படி நல்ல செய்தி ஆகும்? அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை நம்ம என்ன செய்ய போறோம்? அதை பத்தி தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் பேதுரு பயன்படுத்துகிறார். நம்ம வாசிப்போம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அப்படிங்கிறார். இதுதான் சுவிசேஷங்கிறார். எதை சொல்றாரு? வெறும் கர்த்தருடைய வசனம்னு பிளாங்கா சொல்லல. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லல. இங்க சொல்லி இருக்கிற வசனம் உங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லப்படுகிறதுங்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கு? ஏசாயா 6 இருக்கு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்ப என்ன செய்கிறேன்? சுவிசேஷமாய் சொல்றேன். அந்த கர்த்தருடைய வசனம் தான் உங்களுக்கு என்னது? சுவிசேஷம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கணும். இதே அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? அழிவுள்ள
வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறார். ஆமென். ஸோ இப்போ இது என்ன சுவிசேஷம்? இந்த வசனம் ஏன் நமக்கு ஒரு நல்ல செய்தி? இந்த வசனம் நமக்கு ஏன் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? குறிப்பாக மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மறுபடியும் பிறக்கிற அனுபவம். கவனிக்கிறீங்களா? நாம் ரட்சிப்பு அடைகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இந்த மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்னா மனுஷன் எப்படிப்பட்டவன்கிறத முதல் நம்ம புரிந்து கொள்ளணும். மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரமாகிய 3 பகுதிகளை உடையவன். ஆமென். இந்த பார்க்கிற இது சரீரம். உங்களுக்கும் ஒரு சரீரம் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கும்? ஒரு சரீரம் இருக்கும். ஆனால் அந்த சரீரத்துக்கு உள்ள ஒரு உண்மையான மனுஷன் இருப்பான். அவன்தான் உள்ளான மனிதன் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? உள்ளான மனிதன், ஆவிக்கேற்ற மனிதன், ஆவிக்குரியவன். சில இடங்கள்ல அதை இருதயம்னு கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இருதயம்னா தப்பா புரிஞ்சக்கூடாது, அந்த இரத்த குழாய் அல்ல. இருதயம்னா ஒரிஜினல் ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சென்டர் பார்ட்னு அர்த்தம். இருதயம்னா என்ன அர்த்தம்? மைய பகுதின்னு அர்த்தம். பூமியின் இருதயத்திலே அப்படி சொல்றாங்கல்ல, பூமியின் இருதயத்திலேன்னா பூமியின் சென்டர்ல அப்படின்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? அப்போ மனிதனுடைய மையமாக எதுதான் இருக்கிறது? அந்த உள்ளான மனுஷன் தான் இருக்கிறான். சரிங்களா? அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அவனுக்கு என்ன இருக்கிறது? கவனிக்கிறீங்களா? ஆத்துமானா மனம், விருப்பம், இதெல்லாம் அதில் தான் இருக்கு. எண்ணங்கள், யோசனைகள், உணர்வுகள், இதெல்லாம் அந்த மனதில் இருக்கிறது. சித்தம், இதெல்லாம் மனதில் இருக்கிறது. அந்த ஆவியான மனிதனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. இந்த மனதையுடைய அந்த ஆவிக்குரிய மனிதன் தங்கியிருக்கிற இடம்தான் இந்த சரீரம். ஆமீன். கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு கார் போகுது. ஒரு கார் போகுதுன்னா இந்த கார் போகுதா, காருக்குள்ள இருக்க மனுஷன் போறானா? சொல்லுங்க. கார் போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க. அந்த கார் போகுதா, காருக்குள்ள இருக்க மனுஷன் போகிறானா? ரெண்டும் தான். கார் போகுது, காருக்குள்ள இருக்கிற மனுஷன் போகிறான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? காரை விட்டு இறங்கி வெளியே வந்துட்டான். அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார் போகுமா? உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி இந்த மரணம் ஏற்படும் போது இந்த சரீரம் கிடக்கும். உள்ள இருக்கிற உண்மையான மனுஷன் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துடுவான். உங்களுக்கு புரிகிறதா? அப்போ பைபிள் அதை ஆர்டரா சொல்லுது. ஆவி, ஆத்துமா, சரீரம். முதல்ல என்னதுதான் சொல்லுங்க? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரிங்களா? அப்போ இந்த சரீரம் என்பது வெளிப்புறமாய் நம்ம பார்க்கிறது. ஆவி என்பதுதான் உள்ள இருக்கிற உண்மையான மனுஷன். ஸோ இப்போ ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இந்த உள்ளான மனுஷன் இருக்கிறான் இல்லையா, ஆவிக்குரிய மனுஷன், அவன் புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? மறுபடியும் பிறந்திருக்கிறான். இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை பாருங்க, அந்த இஸ்ரவேலில போதகரா இருக்கிறவருக்கு கூட அது புரிய மாட்டேங்குது. கவனிக்கிறீங்களா? ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாயின் வயிற்றுல போய் திரும்ப பிறக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இல்லைங்க, இந்த உடம்பை பத்தி நான் பேசல. இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆவி மனுஷன் இருக்கிறான்ல, அவனை பத்தி பேசுகிறேன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனை அவர் புதுசா மாத்திடுவார். அவனை எப்படி மாத்திடுவார்? புதுசா பிறக்க செய்கிறார். அது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா. எங்க ஒளிந்து போயிடுச்சுன்னா இந்த உடம்புல இல்லை. நல்லா கவனிக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட போது உங்க உடம்புல எதுவுமே ஒளிந்து போகல. ஆமீன். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அதே கலரு எல்லாமே அப்படியே இருக்கும், ஒன்றும் மாறலை.
மனசும் மாறல, மனசும் அப்படியே தான் இருக்குது. ஆனா ஒன்று மாறி இருக்கிறது என்னன்னா, உங்கள் உள்ளான மனுஷன், அவன் உண்மையான மனுஷன், அவன் மாறி இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? இப்போ நீங்க பரலோகம் போறீங்கல்ல, பரலோகம் போகும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லது இயேசு கிறிஸ்து வரும்போதும் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். அதை பைபிள் மறுரூபம் சொல்லுது. ஒரு நொடி பொழுதுல உங்களை என்ன செய்வார்? அது எங்கன்னா உடம்புல நடக்கும். சரீரம் மறுரூபம் ஆகும். மறுரூபம்னா இந்த உடம்பு போய் வேற உடம்பு வந்துடும் நமக்கு. ஆமீன். கவனிக்கிறீங்களா? இந்த உடம்பு போயிடும், போயிட்டு வேற உடம்பு வந்துடும். அந்த உடம்பு, அந்த சரீரத்துக்கு அது சூப்பர் சரீரம், அதான் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம். அதுல வியாதி இருக்காது, அதுல வர முடியாது வியாதி, அதுல எதுவுமே டயர்டு வராது இல்லையா? அந்த சரீரம் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சரீரம். அப்புறம் மனம் இப்பமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புதுசா மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகம் போகும்போது நல்லா கவனிங்க, அங்க என்ன நடக்குமா? மனம் முற்றிலும் புதுசாயிரும். மனம் என்ன ஆயிரும்? பவுல் சொல்றாருல, நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், நான் புருஷனான போதோ, நான் வளர்ந்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுங்கிறார்ல. அப்போ பரலோகம் போகும்போது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதான் விஷயம். பரலோகத்துக்கு போயிட்டோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும், நமக்கு தெரியாத ஒரு ரகசியமும் இருக்காது. ஆமீன். அது மனசுல நடக்கும். ஆனா அந்த உள்ளான மனுஷன் ஒன்று சொல்றோம் இல்ல, சரீரம்னு ஒன்று, சரீரத்தை சொல்லிட்டோம், மனசை பத்தி ஆத்மா பத்தி பேசிட்டோம். இன்னொரு பகுதி மனுஷனுக்கு இருக்குல்ல, ஆவி பகுதின்னு இருக்குல்ல, அது பரலோகம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். ஒன்றும். ஏன்னா பரலோகத்தில் உங்க ஆவி எப்படி இருக்குமோ அப்படி இப்பமே மாத்திட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பைபிள் அதை பற்றி 2 இடத்துல உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இப்பொழுது இந்த பூமியில் இருக்கிறோம். ஆமீன். அது எங்கன்னா உடம்புல இல்லை, மனசுல இல்லை, ஆவியில இருக்கிறோம். ஆமீன். கவனிக்கிறீங்களா? அப்போ இங்க இதை புரிஞ்சிட்டீங்களா? இதை புரிஞ்சிட்டீங்கன்னா இப்ப என்ன விஷயம்னா நல்ல கவனிங்க. இந்த உள்ளான மனுஷன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? மாற்றப்பட்டிருக்கிறான், மறுபடியும் பிறந்திருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இந்த மாற்றப்பட்ட உள்ளான மனுஷன், இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், பிறப்பை பத்தி சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறான்? தகப்பனாலும் தாயாலும் பிறக்கிறான். யாரால பிறக்கிறான்? தகப்பனாலும் தாயாலும் என்ன செய்யறான்? பிறக்கிறான். அது இந்த உடம்பு. அப்பா அம்மாட்ட இருந்து வர்றது இந்த உடம்பு. அப்பா அம்மாட்ட இருந்து வர்றது என்னது? இந்த உடம்புல அந்த ரத்தம் ஓடும், அந்த இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால தான் பார்க்கறதுக்கு அவங்கள போல, பெற்றவங்களை போல பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம மறுபடியும் எங்க பிறந்திருக்கிறோம்? ஆவியில பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? யாரால பிறந்திருக்கிறோம்? அதான் விஷயம். இப்போ மறுபடியும் 1 பேதுரு 1:23 வாசிங்க. எல்லாருமே வாசிங்க, புரியும் உங்களுக்கு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. ஆமீன் சொல்லுங்க. அப்ப என்ன நற்செய்தி அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த சரீரமும் மனசும் எல்லாருக்கும் இருக்கிறதை போல இருந்தாலும் என் உள்ளான மனுஷன் இப்போ தேவ சாயலுக்கு ஒப்பானவனாக மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறபடினால் அவனுக்குள்ள தேவனுடைய தன்மை இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, நான் சொல்றேன், இது உண்மை, இது சத்தியம், இது சுவிசேஷம். இதை நீங்க நம்பணும், இதை விசுவாசிக்கணும். இதை நீங்க வேறு விதமா நினைக்க கூடாது. அவர் வார்த்தையாகிய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, அவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் வார்த்தையாகிய தேவன். நான் வார்த்தையாகிய மனிதன். ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்தது?
இப்போ நீங்க அதே வார்த்தையினால தான் பிறந்திருக்கீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா நீங்க யாரு? நான் யாரு? அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் வார்த்தையான தேவன். வார்த்தை தான் தேவனா இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தையினால தான் நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அப்ப நீங்க யாரு? ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். நல்ல கவனிங்க எல்லாரும், மீண்டும் சொல்லுங்க. அவர் வார்த்தையாகிய தேவன். நான் அந்த வார்த்தையினால் பிறந்த, அந்த வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்ட, அந்த வார்த்தையினால் மறுபடியும் பிறந்த வார்த்தையாகிய மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. இதை உணர்ந்து விசுவாசித்து அந்த வல்லமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போதனைகள், இந்த சபை, இதெல்லாமே இருக்கிறது. உங்களுக்குள்ள இப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள இப்பொழுது, எனக்குள்ள இப்பொழுது தேவனிடத்தில் இருக்கிற அத்தனை வல்லமைகளும், தேவ வார்த்தையில் இருக்கிற அத்தனை வல்லமைகளும் இப்பொழுதே எனக்குள் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும்? ஆமீன். அவருடைய வார்த்தை எனக்குள்ளே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே. அப்படின்னா சர்வ வல்லமையும் எனக்குள்ளே. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளேன்னா வார்த்தை என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னாலும் செய்ய முடியும். என் உள்ளான மனிதனுக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இதுதான் நற்செய்தி. ஆமாவா இல்லைங்களா? ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க இவ்வளவு வல்லமை உள்ள ஒரு உள்ளான மனிதனை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆமீன். நீங்க என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம பவுல் சொல்றாரு இல்லையா, பவுல் அதைத்தான் சொல்றாரு, நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். பார்க்கிற இந்த சரீரத்தை அல்ல, பார்க்க முடியாத ஒரு உள்ளான ஆவிக்குரிய மனுஷன், அவன் தான், அந்த உண்மையான மனுஷன் தான் எங்களுக்கு இருக்கிறான். அவன் நாளுக்கு நாள் என்ன செய்யறான்? புதிதாக்கப்படுகிறான். நாங்கள் அதனால் சோர்ந்து போவதே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த உள்ளான மனுஷன், எல்லாரும் சொல்லுங்க, இந்த உள்ளான மனுஷனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. எங்க கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையால் முடியாதது ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையால் முடியாதது ஏதாவது இருக்கா? அப்படி என்றால் வார்த்தையால் பிறந்த என்னாலையும் எல்லாம் முடியும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையால் எல்லாம் முடியுமானால் வார்த்தையினால் பிறந்த என்னாலும் எல்லாம் முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை வார்த்தையினால் பிறந்த என் உள்ளான மனிதனுக்கும் இருக்கிறது. ஆகவே நான் சோர்ந்து போவதில்லை. அதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஆமீன். நாங்கள் அதனால என்ன செய்யறதில்லை, சோர்ந்து போகிறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமீன். அவர் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டு, அதனாலதான் ஓடி 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 எங்கேயும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லி, நற்செய்தியை சொல்லி, அடிச்சாலும் மிதிச்சாலும், அவரை கல்லெறிஞ்சாலும் அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு உதறி போட்டுட்டு ஜெயிலில் போட்டாலும் உள்ள கடந்து பாட்டை பாடிக்கிட்டு, சங்கிலியால கட்டி, கையை கட்டி, காலை கட்டினாலும் அதோடு கூட பாட்டையும் பாடி, துதியும் பண்ணி, ஸ்தோத்திரமும் பண்ணி ஜெபிக்க ஏன் முடிஞ்சது அப்படின்னா, அவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்பு இல்லைங்க, இதுக்குள்ள எனக்குள்ள ஒரு மறுபடியும் பிறந்த மனுஷன் இருக்கிறான். அவன் வார்த்தையினால பிறந்திருக்கிறான். தேவ வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே வல்லமை வார்த்தையினால பிறந்த அந்த உள்ளான மனிதனுக்கும் இருக்கிறது. அவன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இப்பொழுதே இருக்கிறபடினால தேவனுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, தேவனுக்கு என்னென்ன வல்லமை இருக்கிறதோ அத்தனை வல்லமையும் இந்த உள்ளான மனிதனுக்குள் இருக்கிறது. ஆமீன். வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆமீன். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். மறைவானது ஒன்றும் இல்லை உள்ளான மனிதனுக்கு. ஆமீன் சொல்லுங்க. உள்ளான மனிதனுக்கு தோல்வி இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமீன். அப்ப நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்னா, முதல்ல இதை பத்தி நமக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதை நான் விசுவாசிக்கணும். அடுத்து நான் அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? நான் வார்த்தையினால் பிறந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரால் பிறந்திருக்கிறேன்?
இந்த சரீரம் என் உலக பிரகாரமான தகப்பன் எனக்கு கொடுத்ததா இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் என் பரம அப்பா எனக்கு கொடுத்த மனிதன். ஆமீன் சொல்லுங்க. என் வார்த்தையாகிய தேவனால் பிறந்த உள்ளான மனிதன் எனக்குள்ள இருக்கிறான். அவரை போலவே அவனும் வல்லமையாக இருக்கிறான். அவருடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை என் உள்ளான மனிதனில் இருக்கிறபடினாலே நானும் என்ன செய்ய போகிறேன், அந்த வார்த்தையின் வல்லமையோடு இனி வாழ போகிறேன். அதை நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல விசுவாசிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? அங்கதாங்க விசுவாசம் வேணும். அங்கதான் என்ன தேவைப்படுகிறது? விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தருடைய வார்த்தையினால நான் பிறந்திருக்கிறேன். என் உள்ளான மனிதன் பிறந்திருக்கிறான். அவரை போலவே என் உள்ளான மனிதன் இருக்கிறான். ஆகவே வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமையும் அதே வெளிச்சமும், ஆமீன், அதே அழியாமையும் என் உள்ளான மனிதனுக்கு இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. அப்போ என் உள்ளான மனிதன் வார்த்தையினால பிறந்து அவரை போலவே இருக்கிறான். அவருக்கு இருக்கிற அதே வல்லமையும் அவருக்கு இருக்கிற அதே அழியாமையும் அதே பவரும் என் உள்ளான மனிதனுக்கு இருக்கிறது என்பதை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை செயல்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஸோ இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 16 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனங்கள் இதை பற்றி பேசுகிறது. என்னன்னா நல்ல கவனிங்க. இதுல ரோமர் 16-17 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 17ஆம் வசனம் எல்லாராலையுமே காலங்காலமா தப்பாய் புரிந்து கொள்ளப்பட்டு தப்பாய் போதிக்கப்பட்டே வருகிறது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தப்பா பார்க்க போல சரியான விளக்கத்தை பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? சரியான விளக்கத்தை என்ன செய்ய போறோம்? காலங்காலமா அந்த காலத்திலிருந்தே சபையால போதகர்களால தப்பாய் போதிக்கப்பட்டு தப்பாய் பிரசங்கிக்கப்பட்டு தப்பாய் அர்த்தம் கொள்ளப்பட்டு வருகிற ஒரு வசனம் இது. அது நம்ம இன்னைக்கு சரியான அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ வாசிப்ப ரோமர் 8:16-23 வரைக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆகுமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமேன். ஸோ எதை பற்றி பேசுறாருன்னா சரீர மீட்பு. எல்லாரும் சொல்லுங்க. அதுதான் சொன்ன, அது ஒரு நாள் நடக்கும். இந்த சரீரம் மறுரூபம் ஆகும். புதிய மகிமையான சரீரம் என்ன செய்யும்? நமக்கு வரும். அந்த புதிய சரீரம் எப்படிப்பட்டதுன்னா அது மிகவும் ஆசீர்வாதம். அது மகிமையான சரீரம். ஆமேன் இல்லைங்களா? அந்த சரீரத்துக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது. ஆமேன் இல்லைங்களா? நடந்து போக வேண்டாம், நீங்கள் பறந்தே போகலாம். உங்களுக்கு புரியுதா? உங்களை ஒருத்தர் அடித்தா வலிக்காது, உங்கள் மேலே கார் ஏற்றினா அந்த சரீரம் சாகாது. இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமேன். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு சரீரம் நமக்கு வரப்போகுது. ஆமேன் சொல்லுங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு, சரீர மீட்பு அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ரோமர் 16-23 வரைக்கும் நம்ம மைய கருத்தாக வச்சு இவர் எழுதுகிறார். அதில் ஒரு காரியம்தான் என்ன சொல்றாரு, ரோமர் 17-18 சொல்றாரு, நாம் அவரோடு கூட மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட வேண்டும் அப்படிங்கிறார். ஆமேன். என்ன சொல்றார்? நாம் அவரோட கூட மகிமைப்படும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட. வாசிங்க ரோமர் 8:17 கடைசி பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படி
அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்படிங்கிறார். ஆமென். இது எதை பத்தி சொல்றாரு? எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, எப்போ உள்ளதை சொல்றாரு? இனி நடக்க போகிறத சொல்றாரா, இனி வரப்போகிறத சொல்றாரான்னா அதுக்கும் பதில் இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 18ஆம் வசனம். இக்காலத்து, ஆதலால் இக்காலத்து பாடுகள். ஆமீன். எப்போ உள்ள பாடுகளை சொல்றாரு? இப்போ உள்ள பாடுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நல்ல கவனிங்க. எதை பத்தி பேசிட்டு வர்றாரு? சரீர மீட்பை பத்தி பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? சரீர மீட்புனா ஒரு புது சரீரம் வரப்போகுது, மகிமையான சரீரம். அது வருவதற்கு முன்னாடி இருக்கிற இப்போ உள்ள நாட்கள் அப்படிங்கிறார். இக்காலத்து பாடுகள் நான் எடுத்தேன்னா, அந்த மகிமையான சரீரம் உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி இப்போ உள்ள இக்காலத்து இந்த சரீரத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் நாட்கள்னு அர்த்தம். ஆமீன். உங்களுக்கு புரியுதா? அப்புறம் பாடுபட்டால் தான் அது ஆகும்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தப்பா சொல்றாங்க. பாடுபட்டால்னா இப்போ நம்ம கஷ்டப்படுறது, கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலையிறது, உடம்புல வியாதியோடு இருக்குது, இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஒரே ஒரு சட்டை தாங்க வச்சுருக்கேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஒரே ஒரு சட்டை தாங்க வச்சுருக்கிறேன், ஆமீன், கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்புறம் சொல்கிறார் இந்த வசனத்தை, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு என்ன இல்லை ஒப்பிடத்தக்கவைகள் என்று எண்ணுகிறேங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், என்ன, சாப்பிட்டுட்டு 4 நாள் ஆச்சுங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, வாழ்க்கையில் சரியாக என்ன செய்யறதில்லை, சாப்பிட்றதே இல்லை. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை சுவிசேஷம் சொல்ல அழைத்திருக்கிறார், இக்காலத்து பாடுகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் பசியாயிருந்தாலும் பட்டினியாயிருந்தாலும் சட்டை இல்லாமல் அலைஞ்சாலும் இந்த பாடுகளை அவரோடு கூட சகித்து என்ன செய்ய போகிறேன்? எங்கே போக போகிறேன்? மகிமைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர் உடம்புல ஏகப்பட்ட வியாதி எல்லாம் உண்டு, எல்லா வியாதியும் உள்ள இழுத்து வச்சுட்டு சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தியிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரோடு கூட ஒரு நாள் நான் மகிமை அடைவேன். பாடுபட்டாதானே மகிமை அடைய முடியும். ஆமீன். ஆமாவா இல்லைங்களா? அப்படிதான் பைபிள் சொல்றது, அது உண்மைதான். ஆனால் எந்த பாடுகள்? நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட நம்ம பாடுபடணும். யாரோடு கூட பாடுபடணும்? இயேசு என்னைக்கு வியாதியா இருந்தார் சொல்லுங்க? இயேசு என்னைக்கு வியாதியா இருந்தார்? இயேசு என்னைக்கு அவருக்கு வியாதி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, என்னைக்கு அவருக்கு கேன்சர் வந்துச்சு, என்னைக்கு அவருக்கு சுகர் வந்துச்சு, இயேசுவுக்கு என்னைக்கு எந்த வியாதி வந்து அவர் பாடுபட்டார்? இயேசு என்னைக்கு பசியும் பட்டினியும் சாப்பிட வழி இல்லாமல் அலைஞ்சு பாடுபட்டார்? ஏங்க, 5000 பேருக்கு சாப்பாடு போட்டவருங்க அவரு. அவரோடு கூட பாடுபடுவேன். நான் பட்டினியா இருக்கேன், என் புத்தியினத்தினாலும், நான் பைபிளை தெரியாமலும் வசனம் தெரியாமலும் ஒன்றும் செய்யாம வேண்டாததை செஞ்சுக்கிட்டு நான் பட்டினியா கடந்துக்கிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு என்ன சொல்றது? இயேசு என்னைக்கு கடன் வாங்கினார்? இயேசு என்னைக்கு கடன் வாங்கி பாடுபட்டார்? சரி, இயேசு என்னைக்கு உடுத்த சட்ட துணி இல்லாமல் என்னைக்கு பாடுபட்டார்? என்னைக்கு பாடுபட்டார் சொல்லுங்க? என்ன இயேசு அப்போ என்ன பாடுபட்டார்? அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோன்னு சொல்லுதில்லை. ஆனால் இப்போ நம்ம இங்கே உள்ளவங்க, உலகத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இப்படி பசியாக இருக்கிறது, பஞ்சமாக இருக்கிறது, சட்டை போடாமல் இருக்கிறது, தரித்திரமாக இருக்கிறது, வியாதியாக இருக்கிறது, இதெல்லாம் பாடு. இப்போ இயேசு என்னைக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டார்? சொத்துக்கு என்னைக்கு சண்டை போட்டார்? என்னைக்கு சண்டை போட்டார்? சண்டை போட்டாரா? எங்கேயும். இயேசு அவர் வீட்டில் என்னைக்காவது மாமியார் மருமகன் சண்டை நடந்துச்சா? நடக்கலை. இல்லை மாமனார் மருமகன் சண்டை நடந்துச்சா? இல்லை யாருக்கிட்டையாவது போய் இயேசு சொத்துக்கு பணத்துக்கு சண்டை போட்டு அந்த கஷ்டப்பட்டாரா? எந்த கோர்ட்டு வாசலில் ஏறி இறங்கி பாடுபட்டார்? எந்த இடத்துல போய் சர்ச்சை கட்டிட்டு அதுக்கு பிரச்சனை ஆயிட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் பாடுபட்டார்? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ அவரோடு கூட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இயேசுவோடு கூட நான் பாடுபடுதேன்னா அது தப்புங்க. அப்படி சொல்லலை. ஆமீன். அப்போ இயேசு என்ன பாடுபட்டார் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, இங்கே எதை பற்றி பேசுகிறார் அது முக்கியம். இங்கே எதை பற்றி பேசுகிறார்? சரீர மீட்பு. எல்லாரும் சொல்லுங்க,
மகிமையான சரீரம் வரப்போகுது, இப்போ சாதாரண சரீரத்தில் இருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறார். அதானே பொருள். அப்போ அதை வச்சு இயேசு என்ன பாடுபட்டார் அப்படின்னா, நல்ல கவனிங்க, நமக்கு மகிமையான சரீரம் ஒரு நாள் வரப்போகுது, இப்போ சாதாரண சரீரத்தில் இருக்கிறோம். இயேசு ஏற்கனவே மகிமையில் இருந்து அவர் நமக்காக சாதாரண சரீரத்துக்கு வந்தார். ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் இயேசு ஏற்கனவே எதுல இருந்தார்? பரலோகத்தில் இருந்தார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்படுகிறது அவரை பற்றி. ஆமீன் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேவன் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபம் இல்லாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன், அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் 1 தீமோத்தி 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் எதில் வெளிப்பட்டார்? அப்போ ஒரு மாம்சத்தில் வருவதற்கு முன்னாடி, இந்த அற்பமான சரீரத்தில் வருவதற்கு முன்னாடியே அவர் எதுல தான் இருந்தார்? மகிமையில இருந்தார். ஆமென். பரலோகத்தில் இருந்தார். அங்கே அவருக்கு என்ன கிடையாது? மகிமையில இருந்தார். பரலோகத்தில் இருந்தார்னா அவருக்கு அங்க என்ன இருந்திருக்காது? பரலோகத்தில் என்ன கிடையாது? அங்கே கண்ணீர் இல்லை, அங்க பசி இல்லை, அங்க தாகம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் அந்த மகிமையான அதை விட்டுட்டு எங்க வந்தாரு? உங்களை போல என்னை போல எங்க வந்தாரு சொல்லுங்க? சாதாரண இடத்துக்கு வந்தார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க, அது அவருக்கு பாடா இல்லையா? அது அவருக்கு பாடா இல்லையா? என்ன உங்களுக்கு புரியல? நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. டெய்லி உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம், ஏசி கார்லேயே கூட்டு போயிட்டு ஏசி கார்லேயே இறங்கிட்டு வர்றீங்க. அடுத்த நாள் அதே இடத்துக்கு நீங்க நடந்து போகணும், வெயிலில் நடந்து போகணும். இப்போ ஏசி காரில் எதில் நடந்து போகணும்? வெயிலில் நடந்து போகணும். உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஆனால் டெய்லி ஒருத்தன் நடந்தே போகிறான், அவனுக்கு அது எப்படி இருக்காது? அது அவனுக்கு பழகிட்டு, அவனுக்கு அது என்ன இருக்காது? கஷ்டமா இருக்காது. ஆனால் டெய்லி ஏசி காரில் போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கார்லேயே போயிட்டு அதே மனுஷன் இறங்கி நடந்து பஸ்ஸு பிடிச்சி போறான்னு அவனுக்கு அது எப்படி ஆயிரும்? பாடாக மாறிவிடும். அவனுக்கு அது எப்படி மாறிவிடும்? பாடாக என்ன செய்து விடும்? மாறிவிடும். அப்போ நல்ல கவனி, இயேசு என்ன பாடுபட்டாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் தன்னுடைய எல்லா சுகத்தை விட்டு, எல்லா மகிமையும் விட்டு, எல்லா கனத்தையும் விட்டு உங்களை போல என்னை போல இந்த சாதாரண சரீரத்தில் வந்து அவர் சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, வெற்றியோட வாழ்வதே அவருக்கு பாடுதான். உங்களுக்கு புரியுதா? அவர் எப்படிதான் வாழ்ந்தாரு? சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, வெற்றியோட தான் வாழ்ந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அதுவுமே அவருக்கு என்னதான்? அதுவுமே அவருக்கு என்னதாங்க? பாடுதாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா இப்ப நம்ம எப்படி அவரோடு பாடுபட போறோம்? அதான் விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எப்படி அவரோடு பாடுபட போகிறோம்னா, பைபிள் என்ன சொல்லுது? இங்க எதை பத்தி பார்த்து வருகிறோம்? சரீர மீட்பு, மகிமையான சரீரம். அதானே? ஆமீன். மகிமையான சரீரம் அப்படின்னா நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஆமீன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மறுபடியும் பிறந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் 16ஆம் வசனம், அதான் 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. 16ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? இப்போ மறுபடியும் பிறந்த ஒருவருக்குள்ள யாரு இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இருந்து அவர் என்ன செய்கிறாரு? கூட சாட்சி கொடுத்து பேசிட்டே வர்றார், நீங்க தேவ பிள்ளைகள். நீங்க யாரு மாத்திரமா சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதான் முக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு? 27, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆவியானவர் கூட இருந்து என்ன சொல்லிட்டே வர்றாரு? நீங்க இப்ப யாரு தெரியுமா? தேவனை போல இருக்கிற தேவனுடைய பிள்ளை. அது மாத்திரமல்ல, நீங்க தேவனுடைய சுதந்திரவாளிகள், வாரிசுதாரர். அவருக்குள்ள ஆசீர்வாதம்லாம் உங்களுக்குரியது. ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகம் உங்களுக்குரியது, மகிமையான சரீரம் உங்களுக்குரியது. அந்த பரலோகம் எப்படிப்பட்டது? அந்த மேன்மை எப்படிப்பட்டது? அந்த பரலோகம் தங்க ரதமாக, தங்க வீதியாக இருக்கிறது. ஆமீன். இப்படியெல்லாம் அவர் தேவனுடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்குரியது, உங்களுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுல ஒண்ணுதான், அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணுதான் மகிமையான சரீரம்.
ஆமேன்னு சொல்லுங்க. அதுல ஒண்ணுதான் சுதந்திரிக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்துல என்னது, ஒரு சுதந்திரம் என்னது, மகிமையான சரீரத்தை இனி நாம சுதந்திரிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. எப்படி ஏசிலே போயிட்டு இருந்தவருக்கு ஒரு நாள் நடந்து போனா அது எப்படி ஆகிறது, பாடாய் மாறி விடுகிறதோ, நடந்தே போயிட்டு இருக்கான் ஒருத்தன். ஆமீன். ஒருத்தன் என்ன செய்யறான், நல்லா கவனிங்க, நடந்தே போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்லிட்டாரு, டேய் உனக்கு ஏசி கார் நான் என்ன செஞ்சிட்டேன், புக் பண்ணிட்டேன், ஒரு 10 நாள் கழிச்சு வரப்போகுதுடா, அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம், டிரைவருன்னு சொல்லிட்டா, நீ இப்போ ஏசி கார்லேயே போகலாம் அப்படின்ட்டார். ஆமீன் சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தவனுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு, ஏசி கார் வரப்போகுது, ஏசி காரில் போய் இறங்க போறேன்னு கேள்விப்படுறவனுக்கு இப்போ நடந்து போறது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? எதிர்பார்ப்போடு இருப்பான். ஐயோ ஏசி கார் வருது, ஏசியில் போக வேண்டியவன் நான் இந்த நடந்து போறேனே, எங்கள் அப்பா சொல்லுவானா இல்லையா? அது வரைக்கும் அவனுக்கு கஷ்டமா இருக்காது, இப்போ எப்படி ஆயிரும்? ஆமீன் சொல்லுங்க. இதை பத்தி பவுல் பேசுகிறார், அப்பதான் உங்களுக்கு புரியும். சீக்கிரமா வாங்க. 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, அப்படின்னு யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க? கிறிஸ்து எனக்கு, சாவு எனக்கு என்னது, நான் செத்தா எனக்கு நல்லது அப்படிங்கிறார். உங்களுக்கு புரியுதா? நான் செத்தா எனக்கு என்னது அப்படின்னு யாரால சொல்ல முடியுமானால் நல்லா கவனிங்க. அதான் நான் சொன்னேன், நடந்தே போயிட்டு இருக்கவனுக்கு ஏசி கார் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டு, ஆமீன், அது வரணும்னா 2 காரியம் நடக்கணும். ஒன்று இயேசு வரணும், அல்லது நாம சாகணும். எது வரணும்னா, சரீர மீட்பு வரணும்னா. ஆமீன். இந்த 2ல் ஒன்று நடக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அவர் சொல்றாரு இயேசு வருவாருங்க, அது எனக்கு தெரியும். ஆமீன். அவர் வராட்டாலும் இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், என்ன நிறைய பேர் கொல்ல பார்க்குறான், கொன்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கு என்ன வந்துடும், புது சரீரம் வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் வந்துடும், நான் அவரோட கூட போயிடுவேன். ஆமீன். அது எனக்கு என்னது, அது என்னது, ஆதாயம் அப்படின்னா, அப்போ இது என்னது, சாவு எனக்கு ஆதாயம்னு, இப்போ வாழ்க்கை எனக்கு என்னது சொல்லுங்க? சாவு எனக்கு ஆதாயம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா வாழ்க்கை அவருக்கு என்னது, நஷ்டம் தானே அர்த்தம். எங்க சாவு எனக்கு லாபங்கிறாரு, அப்போ வாழுறது எனக்கு என்னது? எத்தனை நாள் நாங்க இருக்கிறனோ, அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை நாள் நாங்க இருக்கிறனோ அத்தனை நாள் நான் பரலோகத்திலிருந்து குறைந்த என் நாட்கள் குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறார். ஆமீன். நான் 10 நாளைக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 10 நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமீன். பரலோகம் போக 10 நாள், பரலோகம் போக 9 நாள், பரலோகம் போக 8 நாள். ஆமீன். ஆமீன். அப்போ எனக்கு இங்க இருக்கிற நாட்கள் எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? கஷ்டமா இருக்காதா? அதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஆனால் இப்ப அடுத்துதான் வருது விஷயம், அதான் விஷயம். ஹல்லேலூயா. ஆமீன். அடுத்து வர்றது பாருங்க, அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குரிய செய்தி, நற்செய்தி. ஆமீன். அடுத்து என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு என்ன உண்டு, பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த சரீரத்தில் இருப்பதினாலே, ஆமீன், பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு, நான் இந்த சரீரத்தில் இருப்பதினாலே. அப்ப நான் இவர் யாரை சொல்றாரு? சரீரத்தை சொல்லல, உள்ள இருக்க மனுஷனை சொல்றாரு. உள்ள இருக்கிற இந்த உள்ளான மனுஷன் இந்த சரீரத்தில் இருப்பதினாலே என் வீட்டாருக்கு பிரயோஜனம், என் ஊருக்கு பிரயோஜனம், இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பிரயோஜனம். நான் உள்ளளவும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இந்த சரீரத்துல தங்கியிருந்து இந்த உள்ளான மனுஷன் இருக்கிற வல்லமையை பயன்படுத்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். அதுதான் எனக்கு ஆசை. ஆமீன் சொல்லுங்க. அதனால இந்த சரீரத்துல வாழ்ந்து, இந்த சரீரத்துல என்ன செய்ய போறேன்? கிறிஸ்து எப்படி இந்த சரீரத்துல வாழ்ந்து பாடுகளை சகித்து, ஆமீன், அவர் கிறிஸ்து எப்படி பாடுகளை சகித்து, அவர் எப்படி ஆவியின் வல்லமையோடு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்து, வியாதிகளை குணமாக்கி, சபைகளை ஸ்தாபித்து, சீசர்களை எழுப்பி, அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரோ. ஆமீன் சொல்லுங்க. அது போல நானும் இந்த அற்பமான சரீரத்துல நான் வாழ்ந்து இந்த உலகத்திலே, இந்த உலகத்துக்கு நான், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாய் இருப்பேன்.
ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு 23ஆம் வசனத்துல பாருங்க, ஏனெனில் நான் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். ஆமீன். அது எப்படி இருக்கும்? அது அதிக நன்மையா இருக்கும். அடுத்து சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த அவசியத்தோடு தான் நான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான். எல்லாரும் சொல்லுங்க, நான். அதாவது நான் தான் இந்த உள்ளான மனிதன், இந்த சரீரத்தில் இருப்பது அவசியம். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் என் உள்ளான மனிதன், இந்த சரீரத்தில் இருப்பது அவசியம். சபைக்கு அவசியம், ஊழியத்துக்கு அவசியம், தேவ ராஜ்யத்துக்கு அவசியம், சுவிசேஷம் அறிவிக்க அவசியம், சபைகளை ஸ்தாபிக்க அவசியம், கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்ப அவசியம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அவசியம், தேவ செயல்களை செய்ய அவசியம். ஏனென்றால் இந்த ஆவி செய்ய முடியாது. ஆவி செய்வதற்கு ஒரு சரீரம் வேணும். சரீரத்தில் இருக்க தண்டி தான் நான் செய்ய முடியும். சரீரத்தை விட்டு நான் போயிட்டேன்னா இந்த உலகத்தில் நான் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே எனக்கென்று தேவன் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் ஓடுகிறேன், என் ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி தான் பேசுகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவே உங்களுடைய என்னுடைய ஒவ்வொருடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்ப பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தில் நான் இருப்பது உங்களுக்கு அவசியம், அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் எனக்கு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பதை நான் விரும்புகிறேன், இந்த சரீரத்தை விட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு, விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை அவர் என்ன செய்கிறாரு, தெரிவிக்கிறாரு. இது அவருடைய விருப்பம் மாத்திரமல்ல, அந்த நாட்களில் பவுல் ஊழியம் செய்த அந்த நாட்களில் பெரும்பாலான தேவ பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் அதுவாகத்தான் இருந்தது. மாத்திரமல்ல, அது அவங்களுக்கு ஒரு ஏக்கமும் தவிப்புமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அதை எங்கே பார்க்கிறோம்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த வாசித்த வசனத்தில் கவனிங்க, 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்ன சொல்கிறாரு பவுல் அப்படின்னா, 22, 23 சொல்கிறாரு, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் மேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா, சரீர மீட்புக்கு எல்லா சிருஷ்டியும் தவித்து என்ன செய்து பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அதுவும் அல்லாமல் 23ஆம் வசனம், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அப்படிங்கிறார். இந்த சரீர மீட்புக்காக நாம் காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அது சீக்கிரம் வந்துடாதா, உடனே ஏற்பட்டுறாதா அப்படின்னு நாம் தவிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதான் அந்த காலத்து சபையுடைய முக்கியமான ஒரு போதகமாக அல்லது எதிர்பார்ப்பாக அது இருந்துச்சு. ஏன்னா இயேசு வரப்போகிறாரு அப்படிங்கிறது, நம்ம சீக்கிரம் பரலோகம் போக போகிறோம், மறுரூபமாக போகிறோம், இப்போ வந்துடுவார் அப்படின்னு. நீங்கள் தெசலோனிக்கர் சபை வரலாறு பார்க்கும்போது நிருபத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவங்க வேலையெல்லாம் செய்யாமல் எல்லாரும் போய் இயேசு வருவதற்காக ஒரு இடத்துல காத்திருந்தாங்களாம். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது, வேலை செய்யணும், இயேசு வருவார் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. ஏன்னா இது எதை காட்டுகிறதுனா, அந்த நாட்களில் சபையாருடைய ஊழியர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய மிகப்பெரிய ஒரு ஏக்கம் என்னென்னா, இயேசு வருகிறார் அப்படிங்கிறது தெரிகிறது மாத்திரமல்ல, இந்த சரீர மீட்பு, மறுரூபம், பரலோகம், எடுத்துக்கொள்ளப்படுதல், இதை பற்றியதான ஒரு தெளிந்த அறிவும் விளக்கமும் அவங்களுக்கு உண்டாயிருந்துச்சு. அது ஆவியில் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. அதனால் விசுவாசிகளும் ஊழியர்களும் என்ன செஞ்சாங்களாம், இயேசு சீக்கிரம் வரட்டும், இந்த சரீரத்தை விட்டு நம்ம போயிடுவோம், இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், மறுரூபம் ஆயிடுவோம், பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு, அந்த நாள் வராதா அப்படின்னு
தவித்து கொண்டிருக்கிறோம்னு இவர் எழுதுகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவிப்பும் ஏக்கமும் இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அது அவங்களுக்கு ஒரு பெருசாக இருக்க தோன்றாது மாத்திரமல்ல, அது ஒரு பாடு மாதிரி ஆயிரும் இல்லையா. அதான் சொன்ன ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க, அது வெறுப்பாயிரும் பார்த்தீங்களா. அது மாதிரி இவங்க அந்த காலத்து விசுவாசிகளும் சபையும் இயேசு வரப்போறார், மறுரூபம் அடைய போகிறோம், பரலோகம் போக போகிறோம், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், மாரநாதா அப்படின்னு அதிலே கவனமாக இருந்தாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த சரீரத்தில் நீங்கள் இருக்கணும், அது அவசியம். இயேசு வரும்போது வரட்டும், அது நமக்கு விருப்பம்தான், ஏக்கம்தான், அது எனக்கும் மிகுந்த ஆசை தான். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது. அது என்னென்னா அதைத்தான் சொல்கிறாரு, நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம ஆளுகை செய்வதற்காக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமுடைய ஆளுமை மிக்க ஒரு வார்த்தையினால் பிறந்த ஒரு உள்ளான மனிதனை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறார். அதைத்தான் ஆளுகைன்னு சொல்கிறாரு. வார்த்தையின் மூலமாக, இந்த உள்ளான மனிதனுக்கு இருக்கிற வல்லமையின் மூலமாக இந்த உலகத்தில் தேவ வார்த்தையை பிரசங்கித்து, சுவிசேஷம் அறிவித்து, சபைகளை ஸ்தாபித்து, பிசாசின் கிரியைகளை அழித்து, வியாதிகளை சுகமாக்கி, இப்படியெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றியை பெற்று, தரித்திரத்தின் மேல் வெற்றி, இதை பாவத்தின் மேல் வெற்றி, எல்லாவற்றின் மேலும் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஆளுகைன்னு சொல்கிறது அதைத்தான் சொல்கிறாரே தவிர 1000 வருஷம் அரசாட்சியில் நாம் போய் உட்காந்து ராஜா மாதிரி இருப்போம், அந்த ஆளுகை, அதை பற்றிலாம் இங்கே சொல்லலை. ஆளுகை செய்கிறவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்க போகிறோம். ஆமீன். புரிகிறதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பழைய ஓட்டு கட்டடம் இருக்குல்ல, அது உள்ளே போனீங்கன்னா, பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனால் உங்களுக்கு தெரியும், அந்த உத்தரமெல்லாம் அப்படி தொங்கி நூலாம்படையெல்லாம் இருந்து ஃபேன் ஒன்று ஓடும், கட்ட 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 அப்படி ஓடும், பார்த்துருக்கீங்களா? சுவிட்செல்லாம் இருக்கும், காற்று வருமா வராதான்னு தெரியாது, சேர் எப்போ உடையும்னு என்ன செய்யாது, தெரியாது. உள்ளே போனாலே அந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு இது மாதிரி இருக்கும், கவனிக்கிறீங்களா? ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்ச வீட்டை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், புது புது காரு, விலையுயர்ந்த காரு, கோட்டு சூட்டு போட்டு வந்து ஆள் இறங்குறாங்க. அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறதுக்கு வெளியே பெரிய வரிசை நிற்கிது. அந்த கட்டடத்தை சுற்றி போலீஸ் எல்லாம் காவல் போட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? அந்த பழைய கட்டடத்துக்குள்ள இப்போ ஒரு அதிகாரம் வந்திருக்கு. அந்த பழைய கட்டடத்துக்குள்ள இப்போ என்ன வந்திருக்கிறது? அதிகாரம் வந்திருக்கிறது, அரசு வந்திருக்கிறது, ஆளுகை வந்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுடைய பழைய சரீரம்தான், ஆனா இப்போ உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கிறது? உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கிறது? ஆளுகை வந்திருக்கிறது. தேவ வார்த்தையாகிய மனிதன், புதிய மனிதன் பிறந்திருக்கிறான். வல்லமை வந்திருக்கிறது. தேவனுக்கு ஒப்பான வார்த்தையினால பிறப்பிக்கப்பட்ட ஒரு உள்ளான மனிதன் உங்களுக்குள்ள, இந்த பழைய சரீரத்துக்குள்ள அவன் வந்திருக்கிறபடினால உங்களுக்குள்ள, உங்க சரீரம் எப்படிப்பட்டதுங்கிறது பிரச்சனை இல்லை, உள்ள என்ன இருக்கு. ஆமீன். பழைய ஓடுதாங்க, ஆனா அங்க உள்ள போனா அங்க இருக்க அதிகாரி அவர் கையெழுத்து வச்சாதாங்க வேலை நடக்குன்னா அங்க கூட்டம் வருது. உள்ள அதிகாரம் வந்துட்டு, உள்ள என்ன வந்துடுச்சு? உள்ள இருக்க கலெக்டர் தான் சொல்ல போறாரு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடணுமா வேண்டாமான்னு. ஆமீன் சொல்லுங்க. எல்லா சட்டமும் உள்ள இருந்தான் பிறக்க போகிறது. ஆமீன். அதுபோல உங்கள் சரீரம் வெளிப்புறமான சரீரமாக இருந்தாலும் உள்ள இருக்கிற உங்கள் உள்ளான மனுஷன், ஆமீன், உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் அவன் தேவனுக்கு ஒப்பானவன். அதுதான் பவுல் சொல்றாரு. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டு, அந்த மேன்மையை விட்டு இந்த உலகத்தில் வந்து மனிதர்களைப் போலவே இந்த அற்பமான மாம்சத்தில் அல்ல, புல்லை போல பூவை போல ஒளிந்து போகிற ஒரு சரீரத்துக்குள்ள இயேசு வசித்து அவர் எப்படி இந்த உலகத்தில் ஆளுகை செய்தாரோ இல்லைங்களா,
அவர் இந்த மாம்சத்தில் வசித்து பாடுபட்டார் என்பது அந்த பாடு என்பது பசியாக இருப்பது, வியாதியாக இருப்பது, அல்லது எதிரிகளால் வந்த உபத்திரவம், ஊழியத்து நிமித்தம் வந்த உபத்திரவம், அதை பற்றி சொல்லலை. அவருக்கு பாடுகள் என்று சொல்லப்படுகிறதே என்னன்னா, அந்த மேன்மையான வாழ்க்கையை விட்டு, பரலோகத்தை விட்டு இந்த சரீரத்தில் இருப்பதே, இன்னும் சொல்ல போனால் பிதாவை விட்டு இந்த உலகத்தில் பிரிந்து வாழ்வதே. அதை தான் பவுல் சொல்றாரு. ஏன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பது எனக்கு ரொம்ப பிரியம், அதைத்தான் நான் விரும்புகிறேன், இந்த சரீரத்தை விட்டு சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அது மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாரு இல்லைங்களா? பிதாவை விட்டு பிரிந்து இங்கே என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறாரு. வந்து இந்த உலகத்தில் இந்த உடம்புல இருந்து அவர் என்ன செய்கிறாரு? ஒரு நோக்கத்தோடு, அதான் விஷயம், ஒரு நோக்கத்தோடு, பிதாவின் சித்தத்தோடு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, உலகத்தின் மீட்புக்காகவும், பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவும், பிதாவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாகவும், பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தும்படியாகவும், ஒரு மனிதன் எப்படி வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டும்படியாகவும் மனிதனைப் போலவே அவர் மாறி இந்த சரீரத்தில் இருந்தார். அந்த சரீரத்தில் அவர் வாழ்வதே அவருக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, டவுன்கிரேடு வாழ்க்கை அல்ல. அதாவது என்ன அப்படின்னா, அவருக்கு அது மேலே இருந்து கீழே இறங்கின ஒரு வாழ்க்கை முறை தானே இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுன்னு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மேன்மையை விட்டு கீழே இறங்கி இந்த சரீரத்தில் இருப்பதே அவருக்கு எப்படிப்பட்டது தான்? ஒரு பாடு போன்றது தான். அது போலத்தான் இப்போ உள்ள விசுவாசிகளுக்கும் பவுலும் சொல்கிறாரு, இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறதே நமக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு? வெறுப்பாக ஆயிடுச்சு. சீக்கிரம் பரலோகம் போக மாட்டோமா? மறுரூபமாக மாட்டோமா? சரீர மீட்பு வந்துடுறதா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நினைப்பும், அந்த எண்ணமும், அந்த ஏக்கமும், தவிப்புமே அவர்களுக்கு எதாய் மாறிவிடுகிறது? பாடுகளாய் மாறிவிடுகிறது. சரிங்களா? அதைத்தான் இங்கே பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடைத்தான் இயேசுவும் பட்டார். ஆனால் அந்த பாடுபட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் பட்டார்னா, ஆளுகை செய்வதற்கு. இந்த சரீரத்தில் இருந்து இந்த உலகத்தில் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வேன், பிதா என்ன பேசுகிறாரோ அதை நான் பேசுவேன், பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வேன், நான் என்ன காண்கிறேனோ அதை செய்வேன்னு சொல்லி அதை செய்து ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் மக்களை மீட்கிற பிதாவின் திட்டத்தை அவர் என்ன செய்தார். அதுதான் பாருங்க நாமும் செய்ய வேண்டியது. இந்த சரீரத்தில் இருந்து பிதா எனக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ, பிதா என்னை என்ன பேச சொல்லுகிறாரோ, தேவன் என்னை எப்படி வாழ வழி நடத்துகிறாரோ அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து இந்த சரீரத்தில் இருந்து நாம் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகிறாரு. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகையும் நாம் என்ன செய்வோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஆளுகை செய்கிறவனாக நான் இருப்பேன். இந்த சரீரத்திலே நான் வாசம் பண்ணி எப்படி நீர் இந்த உலகத்தில் சரீர வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீரோ, பாவத்தின் மேல் வெற்றி, பிசாசின் மேல் வெற்றி, சகல விதமான தீமைகள் மேலும் உலகத்தின் மீதும் நீர் வெற்றி கொண்டு நீர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனை வெளிப்படுத்துகிற, தேவ தன்மையை வெளிப்படுத்துகிற, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை நீர் வாழ்ந்தீரோ, அது போலவே நாங்களும் என்ன செய்வோம்? வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுனா எனக்குள்ள வல்லமை இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுனா எனக்குள்ளே வெற்றி இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுனா அதிகாரம் எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுனா உருவாக்குகிற சக்தி எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுனா ஆளுகை எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் செழிப்பு எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்வு எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ வார்த்தை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால்
எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையில என்னென்னலாம் இருக்கிறதோ அது எல்லாமே எனக்குள்ளே இருக்கிறது. அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறபடினால், வார்த்தையினால் நான் பிறந்திருக்கிறபடினாலே எனக்குள்ளே வாழ்வு இருக்கிறது, எனக்குள்ளே வெற்றி இருக்கிறது, எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, எனக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது, எனக்குள்ளே மேன்மை இருக்கிறது, எனக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் நிலைத்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். இந்த வார்த்தையின் மூலமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ, ஆண்டோடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் இந்த உலகத்தில் நான் செய்து வெற்றியோடு வாழ்ந்து நான் ஆளுகை செய்கிறவனாக நான் இருப்பேன். ஆமேன்.